வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு புது டாபிக் அரசியலமைப்பு அதிலிருந்து ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம். அந்த டாப்பிக்கோட பேர் மன்னர் மானிய ஒழிப்பு. சரிங்களா? இந்த மன்னர் மானிய ஒழிப்புனா என்ன, அதற்கு முன்னாடி இருந்த இந்த மன்னர் மானியம்னா என்ன, அதை பற்றி விவரங்கள் தான் நம்ம இனி வர காணொலிகளாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு சுதந்திரம் பெறறதுக்கு முன்னாடி ஆங்கிலேய ஆட்சியில் 2 விதமான நிர்வாகங்கள் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு நிர்வாகம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களே நேரடியாக நிர்வாகம் பண்ணுறது. சரிங்களா? அது கிட்டத்தட்ட இந்தியாவோட 80% அந்த மாதிரியான நிர்வாகங்கள் தான் நடந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 20% தான் சமஸ்தானங்கள்னு சொல்கிற நிர்வாக முறை இருந்திருக்கு. இந்த சமஸ்தானங்கள்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பழைய மன்னர்களோட குடும்பம் இருக்குல்லங்க, அந்த குடும்பங்களே அந்த குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்வாங்க. ஆட்சின்னா ஒன்றும் இல்லை, வரி வசூல் பண்ணி பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? அவங்களாம் ஒன்றும் சுதந்திரமாலாம் இல்லை, பிரிட்டிஷோடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த நிலங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த அந்த நாடுகளும் இருந்திருக்கு. சமஸ்தான நாடுகள்னு சொல்கிறதுங்களும் பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அவர்களுக்கு கீழே தான் இவங்க இருந்திருக்காங்க. என்ன ஒரு ஏஜென்ட் மாதிரி மக்கள்கிட்ட வரியை மட்டும் வசூலித்து கொடுத்துருவாங்க. மற்றபடி வெளியுறவு தொடர்பு அதெல்லாம் பிரிட்டிஷ் தான் பார்த்துருக்காங்க. சரி, இந்த ஆங்கிலேயர்கள் நேரடியாக நிர்வாகம் பண்ண இடங்கள் கூட கல்வியறிவு, தொழில் வளர்ச்சியெலாம் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? சமுதாய முன்னேற்றம்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த சுதேச சமஸ்தானங்கள் நிர்வாகம் பண்ண இடங்களில் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி எதுவும் பெருசாக ஏற்படலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு நிலமானிய பிரபுக்கள் அந்த மாதிரியான ஒரு சுரண்டல் வழிமுறைக்கு கொண்டு வந்துருச்சு. சரிங்களா? ஒரு மன்னர் குடும்பம் இருக்குது. அந்த மன்னர் குடும்பம் வரி வசூல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க கல்விக்கோ சுகாதாரத்துக்கோ பெருசாக அவங்க முதலீடெல்லாம் பண்ணல. ஆனால் ஆங்கில அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் பண்ண இடங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இவர்கள் நேரடியாக ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான், இவங்க சுதந்திரம் பெற்றவங்களா இல்லை. இதை முதல் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன ஆயிருக்குன்னா, 1947 இந்தியா சுதந்திரம் பெற டைமில் 560 இடங்களுக்கு மேலே இந்த மாதிரியான சமஸ்தானங்கள் இருந்திருக்கு. சரிங்களா? பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த சமஸ்தானங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்று நீங்கள் இந்தியாவோடு இருக்கலாம், இல்லை பாகிஸ்தானோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சமஸ்தானங்கள் மேக்ஸிமம் சுதந்திரமாக இருக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பெரிய நாடுகளோடு நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது, ஏதாவது ஒரு நாடோடு சேர்ந்து தான் ஆகணுங்கிற நிலைமை வரும்போது மேக்ஸிமம் இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அப்போ வல்லபாய் பட்டேல் அவருடைய இராஜாங்க முறை தான் காரணம். அவர் என்ன ஒரு சலுகைகள் அந்த மன்னர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, சமஸ்தான மன்னர்கள்கிட்டனா மன்னர் மானியம் தரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலுகையும் ஒப்பந்தமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்ன உறுதிமொழி அப்படின்னா, வருடம் ஒரு தொகையை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், ஒரு மானியம் மாதிரி, அந்த தொகையை வச்சுக்கோங்க, நீ இந்தியாவோட சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சமஸ்தானங்கள்கிட்ட பேசியிருக்காரு. சரிங்களா? சரி அப்படின்ட்டு அந்த சமஸ்தானவர்களும் அந்த மானியத்தை வாங்கிட்டு இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க. வருஷம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மானியம் இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்திருக்கு. சரிங்களா? அந்த மானியத்தோட பேர் தான் மன்னர் மானியம். இந்த மன்னர் மானியம் வாங்குகிற மன்னர்கள்லாம் பட்டப்பேர் வச்சுக்கலாம், மன்னர்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வருஷம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். எல்லா மன்னர்களுக்கும் ஒரே மாதிரியான அமௌண்ட் கிடைக்காது. நிலம் யார் எவ்வளோ பெரிய நிலம் வச்சுருக்காங்க, அவளுக்கு எவ்வளோ வருவாய் வந்திருக்குங்கிற கணக்கு மூலிமா அந்த மன்னர் மானியம் கொடுத்துட்ருந்தாங்க. சரிங்களா? இந்த மன்னர் மானியம் வாங்குகிற சமஸ்தானங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஹைதராபாத் நிஜாம், மைசூர் மன்னர், சரிங்களா, திருவாங்கூர் மன்னர்ம்பாங்க, பரோடா மன்னர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மன்னர் மானியம் வாங்கிட்டு இருந்தவங்க. சரி, இது 1969 வரைக்கும் இது நடந்துகிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? 1970களில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த மன்னர் மானியத்தை பற்றிய ஒரு விஷயம் பொதுமக்களுக்கும் சரி, அரசியல் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு மாற்று கருத்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன கருத்து ஏற்பட்டிருக்குன்னா, இந்த மன்னர் மானியங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், இது சமத்துவத்தை பிரதிபலிக்கலை. நீங்களே யோசிச்சு பாருங்கள், குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும் மன்னர் மானியம் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்க மன்னருங்கிற எண்ணத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், பொதுமக்களுக்கு அவங்க சேர்ந்துருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ இது சமத்துவத்தை நிலைநாட்டுறதில்லை. வறுமையை ஒழிப்பே இன்னும் இந்தியா திணறிட்டு இருக்கு, இப்போவும் இந்த பழைய கதைகளுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. அந்த எதிர்ப்பு மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு, அரசியல் தலைவர்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த மன்னர் மானியத்தை ஒழிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு இந்திய அரசாங்கம் வந்துட்டாங்க.
அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னா இந்த மன்னர் மானியம் வாங்கிட்டு இருக்கவங்ககிட்ட கடுமையான எதிர்ப்பு. சரிங்களா? இந்த கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்லை, மன்னர் மானியம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் 3 இடங்களில் குறிப்பிடப்படுது. சரிங்களா? அது என்னென்ன இடங்கள்னா விதி 29, விதி 291, விதி 366. சரிங்களா? ஒரு அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தை திருத்தமோ முடிவோ செய்யணும் அப்படின்னா அதை அரசியல் சட்ட திருத்தம் செய்யணும். சரி, அந்த அரசியல் சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னா அப்போ இருக்கிற அரசாங்கம் அந்த அரசியல் சட்ட திருத்தம் செய்யணும். ஆனால் அப்போ 1970 இருந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிறுபான்மை அரசாங்கம். அது ஒரு மெஜாரிட்டி கிடையாது, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். அந்த கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தது அப்போ இந்திரா காந்தி. உங்களுக்கே நல்லா தெரியும், 1970 இந்திரா காந்தியோட அரசாங்கத்திற்கு உள்கட்சியிலேயே மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் நிலவிட்டு இருந்தது. அந்த டைமில் இந்த மன்னர் மானியத்தை ஒழிக்கிறதுக்கு இந்திரா காந்தி என்ன முயற்சி செஞ்சாங்க, அதில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்களா தோல்வி அடைஞ்சாங்களா, உண்மையாலுமே மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டதா போன்ற விவரங்களை அடுத்த காணொலியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.